வணக்கம் நண்பர்களே. வாங்க இந்த வாரத்தோட மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்க யூபிஎஸ்சி தயாரிப்புக்கு ஏத்த மாதிரி வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகள் பார்க்க போறோம்னு பாருங்க. உங்க சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி பொருளாதாரத்துல ஆரம்பிச்சு வரலாறு வரைக்கும் எல்லாத்தையும் வரிசையா அடுக்கியிருக்கோம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம். இந்த வாரம் மாநிலங்களோட நிதி நிலைமை பத்தியும் உலக வர்த்தகத்துல நடந்த 2 முக்கியமான விஷயங்கள் பத்தியும் பார்க்க போறோம். முதல்ல இந்த நிதி சுகாதார குறியீடு 2026, அதாவது ஃபிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ். உங்க பிரிலிம்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை வெளியிடுறது நிதி ஆயோக். சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு மாநிலமும் அவங்க பணத்தை எப்படி கையாளுறாங்கன்னு சொல்ற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி இது. இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மாநிலங்கள்ல 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஒடிஷா மாதிரி சாதனையாளர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கம் கேரளா, பஞ்சாப் மாதிரி வளர்ச்சி இலக்கணர் இருக்காங்க. இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்னு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது. சாதனையாளர்கள் மாநிலங்கள் நிதி ஒழுக்கத்தோட இருக்காங்க. ஆனா வளர்ச்சி இலக்கணர் மாநிலங்கள் சம்பாதிக்கிறதுல பாதிக்கு மேல வட்டி, சம்பளம்னு தவிர்க்க முடியாத செலவுகளுக்கே போயிடுது. இதனால வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் ஒதுக்க முடியாம தவிக்கிறாங்க. இதுதான் மாநிலங்களுக்கு இடையேயான வளர்ச்சி ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு முக்கிய காரணம். சரி, இப்ப கொஞ்சம் உலக வர்த்தகம் பக்கம் போவோம். அமெரிக்கா, இந்தியா உட்பட 16 நாடுகள் மேல பிரிவு 301 விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த நாடுகள் எல்லாம் தேவைக்கு அதிகமா உற்பத்தி செஞ்சு உலக சந்தையில கொட்டி அமெரிக்கா வர்த்தகத்தை பாதிக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. இது நம்ம மேக் இன் இந்தியா மாதிரி திட்டங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. உங்க மெயின்ஸ் தேர்வு பயிற்சிக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். அதாவது எஃப்எச்ஐ அறிக்கையையும் இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலைத்தன்மையையும் இணைச்சு பதில் எழுதணும். அடுத்ததா சமூகம் மற்றும் ஆளுகை. பொருளாதாரம் நல்லா இருந்தா மட்டும் போதுமா? சமூக நீதியும் ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க அது சம்பந்தமான சில முக்கிய விஷயங்களை பார்ப்போம். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட, அதாவது என்சிஆர்பியோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ல இருந்து ஒரு ஷாக்கிங்கான டேட்டா இது. நாடு முழுக்க பட்டியல் இன மக்களுக்கு பொது இடங்கள் மறுக்கப்படுறதா பதிவான வழக்குகள்ல 98% மேல ஒரே ஒரு மாநிலத்திலிருந்து மட்டும் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது சமூக நீதிக்கு எவ்வளோ பெரிய சவால்னு. ஜிஎஸ் பேப்பர் 2க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய அதோட சட்டம் மற்றும் அரசியல் அமைப்பு தீர்வுகளோட இணைச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் மற்றும் சட்டங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான நலத்திட்டம் பத்தின அப்டேட். கிசான் கிரெடிட் கார்டு, அதாவது கேசிசி திட்டம் இப்போ இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. கடன் வரம்பு அதிகரிச்சிருக்காங்க. டிஜிட்டல் முறையில விண்ணப்பிக்கிறதால சீக்கிரமா கடன் கிடைக்குது. இது விவசாயிகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ நம்ம சுற்றுச்சூழல் பக்கம் போலாம். இங்க ஒரு முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்தியும் ஒரு புது உயிரினம் கண்டுபிடிச்ச விஷயமும் இருக்கு. தேசிய சம்பல் சரணாலயம் இப்ப செய்திகள்ல அடிபடுது. காரணம், அங்க நடக்கிற சட்டவிரோத மணல் கொள்ளை. இதனால அழிவின் விளிம்பில் இருக்கிற கரியல் முதல, கங்கை டால்பின் போன்ற உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அதனால சுப்ரீம் கோர்ட்டே இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கு. சோ இந்த சரணாலயத்தோட இருப்பிடம், அங்க இருக்கிற முக்கிய உயிரினங்கள், இதெல்லாம் பரீட்சைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியாவோட பல்லுயிர் வளத்துக்கு இதை விட ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. ஆம்பிளிசெப்ஸ் வாயவேன்னு ஒரு புது வகையான கெளுத்தி மீனை மேற்கு தொடர்ச்சி மலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. மராத்தி, கொங்கணி மொழிகள்ல வாயவீன்னா வடமேற்குன்னு அர்த்தமாம். சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, அடுத்ததா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நடந்த சில லேட்டஸ்ட் அப்டேட்ஸை வேகமா பார்த்துடலாம். உலக அளவுல எரிவாயு சப்ளைல பிரச்சனைகள் வரலாம்னு பேசப்படுற இந்த நேரத்துல இந்த மாதிரியான மாற்று தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம். இது நம்ம எரிசக்தி பாதுகாப்புக்கு மட்டும் இல்ல, தொழிற்சாலைகள்ல இருந்து வர கார்பன் அளவை குறைக்கவும் உதவும். இந்த பார் சார்ட் நம்ம டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டைய அப்பட்டமா காட்டுது. நமக்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி நிபுணர்களுக்கும் உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்கிற நிபுணர்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. இது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தல். உள்கட்டமைப்புல ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இது. இந்தியாவோட முதல் டிஜிட்டல் ட்வின் துறைமுகம், அதாவது துறைமுகத்தோட அசலான ஒரு டிஜிட்டல் நகல். இதன் மூலமா துறைமுகத்தோட எல்லா வேலைகளையும் துல்லியமா கண்காணிக்கலாம், கப்பல்கள் வந்து போற நேரத்தையும் குறைக்கலாம். கடைசியா வரலாறு பக்கம் ஒரு பார்வை. சமீபத்துல கிடைச்ச சில தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் நம்மளை எப்படி நம்ம இறந்த காலத்தோட இணைக்குதுன்னு பார்க்கலாம். ஒடிசாவை ஆண்ட கஜபதி மன்னர்களோட தெலுங்கு கல்வெட்டு ஆந்திராவில் கிடைச்சதா இருக்கட்டும், இல்ல எஜிப்துல ராமேசஸ் மன்னரோட சிலை கிடைச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்னு சொல்லுது: வரலாறுங்கிறது முடிஞ்சு போன விஷயம் இல்ல, அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கு. சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தகவல்களை தனித்தனியா மனப்பாடம் பண்றதில்ல, எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு இணைச்சு பார்க்கணும்.
மாநிலங்களோட நிதி நிலைமைக்கும் சமூக நீதிக்கும் ஏன் நம்ம வரலாற்றுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கு. அந்த பெரிய சித்திரத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தொடர்ந்து படிங்க. அடுத்த பகுப்பாய்வுல சந்திக்கலாம்.